ஓம் கம் கணபதியை நமக. ஓம் மகா கணாதிபதியை நமக. தெய்வ வழிபாட்டு பலம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்குகின்ற சிலைகளை அப்படியே வீட்டில் வைத்து பூஜை செய்து கொள்ளலாமா, இல்லை என்றால் எடுத்துன்னு போயிட்டு தண்ணீரை கரைத்து விட வேண்டுமா, அதுதான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை பார்க்கின்றவர்கள் பல தகவல்களை இன்னும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ தொகுப்புக்குள்ளே போகலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று நம்ம பெரும்பாலானோர் பகவானை, அதாவது மண் பிள்ளையாரை வாங்கி கொண்டு வந்து நடு வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வது வழக்கமாகும். ஒவ்வொரு முறையும் பகவானிற்கு கம்பு, மக்காசோளம், பழங்கள், பொரி, அவருக்கு நெய்வேத்தியம், பால், மோதகம் எல்லாம் வைத்து பகவானிற்கு பூஜை செய்வது நம்மளுடைய வழக்கமாகும். இதெல்லாம் பூஜை செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் அந்த சிலையை என்ன தான் செய்வது? அதற்குன்னு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும். என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம காலையில், அதாவது ராகு காலம் யமகண்டம் நேரத்தை பார்க்கிறோம் அல்லவா கேலண்டரில், அதை பார்த்துட்டு ராகு காலமோ யமகண்டமோ இல்லாத ஒரு நல்ல நேரத்தில் எல்லா விதமான பூஜைகளையும் பொதுவாக செய்கிறோம். அதே மாதிரி தான் இந்த விநாயகர் சதுர்த்தியும். இந்த 2 நேரங்களை தவிர்த்து மீதி இருக்கிற நேரம் நல்ல நேரம் தான். அந்த நேர காலத்தில் பூஜை செய்யப்படுகிறது. நல்லபடியாக பூஜை முடிந்ததும் நம்ம வீட்டில் இருக்கிற விளக்குகளை குளிர செய்வது, அதாவது அணைத்து விட வேண்டும். அதற்கப்புறம் இந்த சிலையை என்ன செய்யணும் அப்படின்னா, சாயங்காலம், அதாவது 6 மணிக்கு முன்னாடியே ஒரு 5 மணிலேருந்து 5:30க்குள்ளே அந்த கால நேரத்தில் இந்த விநாயகர் சிலைக்கு ஒரு சின்ன ஒரு ஆரத்தி, அதாவது தீபாராதனைன்னு சொல்லலாம். நீங்கள் ஊதுபத்தி ஏற்றிக்கிறீர்களோ இல்லை சாம்பிராணி போட்டு என்ன விதமான பூஜை செய்தாலும் செய்து கொள்ளலாம். இந்த 5லேருந்து 5:30க்குள்ளே இந்த விநாயகர் சிலைக்கு ஒரு பூஜை, சிறிய பூஜை போதும். உங்களுக்கு நெய்வேத்தியம் பகவானிற்கு அர்ப்பணை செய்யணும் என்று நினைத்தீர்கள்னா அதை கூட செஞ்சு கொள்ளுங்கள். எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். அதனால் சின்னதாக ஒரு ஆரத்தி காமிச்சால் போதும். ஆரத்தி காமித்து விட்டு 6 மணிக்குள்ளாக, 6 மணிக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் கரைச்சிடணும். இல்லையா வீட்டை விட்டு முதல்ல அந்த சிலையை வெளியே எடுத்துக்கொண்டு சென்று யார் மூலமாக கரைக்கப்படுகிறதோ அவர்களுக்கிடம் கொடுத்து விடலாம். அதாவது சில கோவில்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சுடுவாங்க. அந்த கோவில் நிர்வாகிகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த சிலைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கடலில் கரைத்து விடுவார்கள். இந்த மாதிரி சில இடங்கள் உண்டு. இந்த மாதிரி கோயில்லையோ இல்லை எல்லா பிள்ளையார் சிலைகளையும் வாங்கி எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்களிடம் போய் கொடுக்குறதோ, இல்லை நீங்களே எடுத்துகிட்டு போய்ட்டு கடலில் தாங்க ஆக்சுவலி கரைக்கணுன்றது இல்லை, ஒரு தண்ணியில் எதனா ஒரு நீரோட்டத்தில் பகவானின் சிலையை கரைத்து விடலாம். இந்த மாதிரி நீங்கள் எதனா ஒரு நீரோட்டத்தில் கரைக்கிறீங்களோ என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். அதாவது 6 மணிக்கு முன்னாடியே இதை செய்து விட வேண்டும். ஏன் இந்த 6 மணிக்கு முன்னாடியேன்றதை நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, 6 மணி சாயங்காலம் என்பது பூஜை செய்ய வேண்டிய நேரமாகும். பகவானை நம்ம தொழ வேண்டிய நேரமாகும். அந்த நேரத்தில் பகவானை வீட்டை விட்டு வெளியே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. அதனால தான் 6 மணிக்கு முன்னாடியே பகவானை நீரோட்டத்தில் கரைத்து விட்டு 6 மணிக்கு மேல் இல்லை 6 மணிக்கு வந்து நம்ம வீட்டில் எப்பவும் போல் பூஜை செய்து நம்ம பூஜைகளை தொடர வேண்டும். இதுதான் இதற்கான காரணம். இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாராவது எடுத்துக்கொண்டு சென்று எதனா ஒரு நீரோட்டத்தில் கரைக்க முடியும்னா அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இடம் கொடுத்து விடலாம். இல்லை என்றால் நீங்களே எதனா ஒரு நீரோட்டத்தில் கரைத்து விடலாம். நீங்களே கரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கேள்வி வரும், எல்லோரும் கடலில் தான் கரைக்கிறாங்க, நாமளும் கடலில் தான் போய் கரைக்கணுமா அப்படின்றது இல்லை. அது ஏன் கடலுன்றதுனா, பெரிய பெரிய சிலைகளை எடுத்துக்கொண்டு போய் கரைக்கிறதால நமக்கு அந்த கடல்ன்ற நினைப்பு வந்து விடுகிறது. அது ஏன் மெயினாக அது என்னதுன்னா, ஒரு நீரோட்டம், ஏதோ ஒரு நீரோட்டம். இப்போது வீடு இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா, வீட்டில் அருகே கிணறு இருந்தால், இல்லை வீட்டு பக்கத்தில் குளம், ஏரி அந்த மாதிரி இருந்தால், எங்களுக்கு அதில் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க, வீட்டில் சம்ப் இருக்கும்ல, போரு சம்ப்பு, அந்த மாதிரி இடத்துல இந்த விநாயகரை போட்டு கரைத்து விடுங்க. என்னங்க இந்த தண்ணியில் போய் மண்ணை போடலாமா அப்படின்னு, மண்ணை இடுமேனும். இது மண் இல்லை, எவ்வளோ தண்ணி இருக்குது, அதில் சின்ன மண் என்ன தண்ணியை கலங்கமாக்கி விடுமா? பகவானுடைய சக்தி அதில் இறங்க போகுது, நல்லது தானே. அதனால் கிணற்றிலோ, அதாவது வீட்டில் அருகில் இருக்கிற கிணற்றிலோ, இல்லை உங்கள் வீட்டு கிணற்றிலோ, பக்கத்தில் இருக்கிற நீரோட்டங்களிலோ ஏதாவது ஒன்றுத்தில் பகவானை கரைத்து விடலாம். இதை 6 மணிக்கு முன்னாடியே செய்தணும். பகவானிற்கு ஒரு தீபாராதனை காமிச்சிட்டு 6 மணிக்கு முன்னாடியே பகவானை எழுது கொண்டு போய் நம்ம கரைத்து விடலாம். இப்படி தான் நம்ம சிலைகளை சரியான ஒரு
நெறிமுறைகளை பின்பற்றி கரைக்கணும். ஏனோ அப்படியே சாமி கும்பிட்டோன்னு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நீல கரைச்சிடக்கூடாது. நம்ம காலையில் சாமி கும்பிட்றோன்னா கொஞ்சம் நேரம் பகவான் நம்ம வீட்டில் தங்கணும். அதுக்கப்புறம் சாயந்தரம், அதுவும் என்றைக்கு சாயந்தரம்னு சில பேர் கேள்வி வேறு வரும். இதே என்னைக்கு பூஜை செய்தோம், இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கே எடுத்துக்கொண்டு போய் கரைக்கணுமா, இல்லை எத்தனை நாள் கழித்து, இந்த கேள்விகள் எல்லாம் அனைவரிடமும் வரும். இதற்கு என்ன பதில்னா, அது உங்கள் இஷ்டம்தான். முதல் நாளோ 3ஆம் நாளோ 5ஆம் நாளோ 7ஆம் நாளோ இந்த ஆட் டேஸில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் கரைக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் வீட்டில் வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு வாரம் அதற்குள்ளே எடுத்துக்கொண்டு போய் கரைத்து விட்டு வருவது நல்லதாகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு. நன்றி, வணக்கம்.